அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று. அன்புமணி ராமதாஸின் அன்பான உபசரிப்பு. எறும்பிந்தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். மண்டபத்திலேயே ஸ்பெஷல் ஃபில்டர் காபி மற்றும் டீ. இவனும் அந்த தீ போலத்தான். பல்வேறு சர்ச்சைகளை உடைத்து நடக்கும் பாமகவின் பொதுக்குழு கூட்டம். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே கட்சி தலைவர் பதவி மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை பதவி நியமனம் குறித்ததான சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அந்த விவகாரம் உயர்நீதிமன்றம் வரை சென்று விட்டது. மகன் அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் பொதுக்குழு கூட்டத்தை மாமல்லபுரம் அருகே கூட்டியிருக்கிறார். முன்னதாக இதற்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இருதரப்பிலும் நீதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இதற்கிடையே ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுச்சேரியில் சங்கமித்ரா மண்டபத்தில் ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவரும் அறிவித்திருக்கிறார். இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் பொதுக்குழு கூட்டம் நடந்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏராளமான பேனர்களிலும் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேடையிலும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தனி இருக்கையும் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருப்பது தொண்டர்களிடையே உற்று நோக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் நிலையில் டீ காபிக்காக தொண்டர்கள் அந்த பகுதியில் அலைந்து தெரியக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அன்புமணி ராமதாஸ் செய்த இந்த செயல் பாராட்டுக்குரியதாய் பார்க்கப்பட்டு வருகிறது. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.